அதாவது நன்றி. 3 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு ஓப்பனா இருக்குன்ற ஒரு விஷயம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று சொல்கிறார். இன்னொன்று அவர்களோடு இனி சேர்ந்து எங்களால் டிராவல் பண்ண முடியாது, பிரிந்தது தான், அந்த ரெக்கன்சிலியேஷனுக்கான வாய்ப்பே இல்லை என்பது ஒன்று. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் நாங்கள் தான் அதிகாரப்பூர்வ பாமக என்று அந்த கிளைமும் வைக்கிறாங்க. பாலிடிக்ஸுங்கிறது என்றைக்குமே ஒரு டைனமிக் ப்ராசஸ். அது ஒரு ஸ்டாக்னண்ட்டான இதாக இருக்காது. ஒரு கட்சி வேணால் ஸ்டாக்னண்ட்டாக ஆகலாம், ஆனால் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ங்கிறது டைனமிக்காக போகும். பாமக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் 91 தான் அவங்க கிட்டத்தட்ட 6% பக்கமாக ஒரு வாக்கு வாங்கினாங்க. அவங்களோட ஓட் ஷேர் இருந்தது. தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு. 2021 தேர்தலில் அவங்களோட வாக்கு சதவீதம் 3% மாறிடுச்சு. இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2ஆக பிரிஞ்சிருக்கிறப்ப ஒரு கம்பெனி உடையுதுன்னா, இல்லை கம்பெனி 2 ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிஞ்சிக்கிறாங்கன்னா 2 பேர்த்துக்குமே 50-50 போகாது. அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. குட்வில்ங்கிறது கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். 2 பேர்த்துக்கு இவருக்கு ஒரு 50% குட்வில், இவருக்கு ஒரு 50% குட்வில்ங்கிறதுலாம் கிடையாது. இவங்களும் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்கனாலும் அதே குட்வில் வருமாங்கிறது சந்தேகமான ஒன்று. அந்த மாதிரி நடைபெறுவதும் கிடையாது. அரசியலை இவங்க ஒரு அடையாள அரசியலாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு தலைவர் அவர் பின்னாடி போகிறது தான் உண்மையான கட்சி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது, நண்பர் அருள் சொன்ன மாதிரி ராமதாஸுக்கு அதிகாரம் என்ன இருக்குது? நிறுவனருங்கிறதுக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அது ஒரு ஹானரரி போஸ்ட், அவ்வளவுதான். அதனால தான் தேர்தல் கமிஷன் அன்புமணியை ஏற்றுக்குச்சு. ஆனால் யதார்த்தம் என்ன? பாமகவோட வாக்கு வங்கி சரிவை தாண்டி பாமகவில் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்கு போகிறாங்க. இதை ராமதாஸ் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொன்னார். யாரும் பிஜேபிக்கு போகக்கூடாது, தொலைச்சின்னு சொன்னார். இதில் பொதுக்குழுவில் சொன்னார். அதுக்கான காரணம் என்ன? ஏன் சொல்லணும்? இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க திமுக பக்கமும் போகலாம், அதிமுக பக்கமும் போகலாம், விஜய் பக்கமும் போகலாம், சீமான் பக்கமும் போகலாம். இவர் ஆப்ஷன் சொன்னார் இல்லையா? இதே ஆப்ஷன் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இந்த கலேபரத்தில் 2 பேரும் போட்டுக்கிற அடிதடியில் இல்லை, நீங்கள் கம்பெனி சொன்னதுனாலே நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு பிரியும் பொழுது சொல்லுங்க, யாருக்கு பிரியும் அப்படின்னு, யாருக்கு அதிகமாக போகும், 50-50 பிரியாதுன்னு நீங்கள். அப்போது மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் யாருக்கு போகுதுன்றத ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மூலதான் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தீர்மானிப்பாங்க இல்லையா, அவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா? அப்போ அதுபோல் இது பிரிவு ஏற்படும் பொழுது யாரிடம் பெரும்பான்மை இருக்குன்னு அது கூட்டணி வைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய கட்சிகளும் தீர்மானிப்பாங்கல்ல, யாருக்கிட்ட மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் இருக்குன்னு, அவர்களும் யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்ப்பார்கள் இல்லையா? கார்த்திகேயன், இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? இந்த கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்த கம்பெனிக்கு போவோம்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஆப்ஷனை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? யாரும் மறுக்கல. நான் கேட்பது இந்த கம்பெனியோட நிலை என்ன ஆகும்? ஏன்னா இவர்கள் கூட்டணி தான், நாங்க தனியா போகல, கூட்டணி தான்ன்றது உறுதியா சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனியோட நிலைமை இந்த கம்பெனியோட நிலைமை 2 பக்கமும் இழுக்கிறாங்க. இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. அதுதான் யதார்த்தம். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார். என்ன, எல்லா கதவுகளும் எங்களுக்கு திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த கதவு திறந்திருந்தாலும் அவங்க கொடுக்கறத வாங்குற இடத்துல தான் இருக்காங்க. ஸ்ரீகாந்தி சொன்ன மாதிரி எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும், 25 இதில் ஜெயிப்போம், அதெல்லாம் கட்சி தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக, அவங்கள கீப் தம் இன் குட் ஹியூமர். அதுதான். ரெண்டாவது, ஜெயலலிதா தான் முத பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்க மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பின்னடைவு அந்த கட்சிக்கு. எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் மற்ற கட்சியோட ஓட்டு தான் பாமகவுக்கு வருது. பாமகவோட ஓட்டு மற்ற கட்சிகளுக்கு போறதில்லை. அந்த இதை இவங்களால சரி பண்ண முடியல. காரணம், சாதிய கட்டமைப்பாகவே கட்சியை கட்டி எழுப்புனது. ஒரு அடையாள அரசியல், ஒரு சின்ன குறுங்குழு அரசியல் அப்படிங்கிறப்ப அதுக்கான எல்லை இருக்கு. அந்த எல்லையை ராஜன் இப்போ பாமகவை தாண்டி
இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறேன் நானு அந்த கட்சி வந்து பிளவுபடுறதுனால வந்து தொண்டர்களும் பல இடங்களுக்கு பிரிஞ்சு போறாங்க, அவர்களோட நெகோசியேஷனும் வந்து எல்போ ரூமும் குறைஞ்சிட்டே வரும், பலவீனமாயிட்டு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி இன்று செல்லூர் ராஜு அவர்கள் வந்து நாவடக்கம் தேவைன்னு விஜய்க்கு சொல்வது, இல்ல திமுக வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் 200 சீட்டு வெல்வோம்னு சொல்வது பவருக்கு வந்துருவோன்றது உறுதியாகிடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு சதி செய்கிறது, உடைக்க சதி செய்கிறது அப்படின்னு செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து எச்சரிப்பது, இதையெல்லாம் பத்தி உங்களுடைய நீங்க எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? செல்லூர் ராஜு முதல்ல எடுத்துக்கும். செல்லூர் ராஜோட பேச்சு வந்து சுருக்கமா விரக்தியின் வெளிப்பாடு. இதுவரைக்கும் கூட்டணிக்கு வரும் அந்த கட்சி தவக வந்து தங்களோட கூட்டணிக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு நம்பிக்கை நிறையவே இருந்தது. ஒரு 2-3 கொடி வந்து தெரிஞ்ச உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி. ஒவ்வொரு அதிமுக தலைவரும், அது ஆர்பி உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜு வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்க, தாவேகாவுக்கு இங்கே வரதான் நல்லது, தனியாக நின்னீங்கன்னா உங்களை திமுக அழிச்சிடும், ஏதோ ஒரு அரவடைக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாவேகாலேருந்து இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு எந்தவித ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. இவங்க தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பொய்யா போனதுனால எந்த கட்சியும் கூட்டணியில் சேர வர மாட்டேங்குது. பொட்டன்ஷியல் அலைஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு வந்து தேமுதிகவும் பாமகவும் தான். அப்படிங்கிறப்ப வந்து தாவேகாவோட நிராகரிப்பு அது விரக்தியை தருது. விரக்தியின் வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. செல்லூர் ராஜு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரவீன் சக்கரவர்த்தி இவர்களுக்கெல்லாம் எது சுருக்கமா அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து செல்வ பெருந்தகை இவ்வளவு பேசுறார், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஏன் அமைதி காக்கிறது? காங்கிரஸ் வந்து தன்னோட என்ன சொல்றது, தன்னோட கார்ட்ஸை வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது முதலுக்கே மோசம் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் கொண்டு போகலாம். அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் செல்வ பெருந்தகை பேசுறது. இவங்களாம் யாரும் பேசக்கூடாது. பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? அவரு காங்கிரஸில் ஒரு நிர்வாகி. அவருக்கு வந்து ஹி ஹாஸ் தி இயர்ஸ் ஆஃப் ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ் ராகுலுக்கு. அப்படிப்பட்டவர் மேலிடத்தோட உத்தரவு இல்லாமல், இல்லைல்ல மேலிடத்தோட இசைவு இல்லாமல் விஜயை போய் பார்ப்பாரா? அதை புரிஞ்சுக்கணும். அப்பயே இவங்க வந்து இதை வந்து இந்த பக்கம் ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை குழு, அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கிரீஷ் சோடங்கர், எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும், கோலிஷன் கவர்மெண்ட் வேணும், அப்போ தான் எங்களால் வந்து நாங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்னு கேட்குறாரு. 67 போன காங்கிரஸுக்கு 89 அந்த ஒரு ஆசை இருந்தது, 26 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த 26 சீட்டு ஜெயிக்கிற நிலைமையில கூட காங்கிரஸ் இல்லை. செல்வ பெருந்தகை தேசிய தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி செக் இல்ல எச்சரிக்கை பண்றார், நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல கொடுக்கிற ரிமைண்டர் எச்சரிக்கை பண்றாரு. ஆமா, பதற்றமும் எச்சரிக்கையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.